ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தாட்ஸ் growth யுவர் லைஃப். நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வளர்த்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். புதுசா நம்மளோட இந்த சேனல்ல பார்க்கறதா இருந்தா, யூடியூப் சேனல்ல நிறைய 300க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு. அதை கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்லாம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா அது நம்மளோட வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனலை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய லிங்கின் மூலமாக வாட்ஸ்அப்பில் இணைங்க. ஓகே, தேங்க்யூ. இங்கே இருக்கக்கூடியவங்களும் நமக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பை நம்மளோட ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுங்க. அதனாலையும் நம்மளுடைய வளர்ச்சி பெருமளவில் மேன்மைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ஜென்ரலாகவே நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை வளர்த்துகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நம்ம கிளாஸ் முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாட்ஸ் தான் கரெக்டா சார். நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய அந்த தாட்ஸ் ஒரு சாதாரண ஸ்கில்லா சாதாரண எண்ணங்களாக இருந்ததுன்னா அது கண்டிப்பா நம்மளை பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு போகாது இல்லையா? ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஸ்கில் இருக்கிற ஒரு நபர் தான் இன்னைக்கு உலகம் மதிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட், ஒரு ஸ்கில் பர்சன், அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய பிரத்யோக அறிவு அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவங்களை தான் இந்த உலகம் பாராட்டக்கூடியதாக இருக்குது. அவர்கள் தான் சாதனையாளர்களாகவும் மாறுறாங்க. சாதாரணமா சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் பலதையும் சாதாரணமா சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரணும், பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் மெத்தட் நமக்கு வேணும். அந்த ஒரு யுனிக் ஒரு டெக்னாலஜி நமக்கு வேணும் இல்லையா? அப்பதான் நம்மளால ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க திடீர்னு ஒரு ஹெச்ஆர்ஆவோ இல்ல சிஓ எல்லாம் மாற முடியாது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் வேணும், ஒரு முக்கியமான அறிவு நமக்கு வேணும், ஒரு வித்தியாசமான சிந்தனை வேணும், ஒரு தொலைதூர பார்வை நமக்கு வேணும். இந்த இருந்தா மட்டும்தான் உங்களை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல செலக்ட் ஆக மாட்டோம். நம்ம அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னா நம்மளை அதிகமான ஒரு ஸ்கில்டு பர்சனாக எப்பவுமே நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி வெளிப்படுத்தினாதான் நம்ம சாதனையாளராக மாற முடியும். இப்போ இந்த பல்பு கண்டுபிடிச்சார் இல்லையா? அந்த பல்பை கண்டுபிடிக்கும் போது அவரு இழந்த விஷயம், தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கும் பொழுது அவரு 10,000 முறை தோத்து போயிருக்கிறார். 10,000 முறை அதை செஞ்சு பார்த்திருக்கிறாரு. 999 உலோகங்களை ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதை 10,000 முறை பயிற்சி பண்ணி பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பல்ப் எரிஞ்சுது. ஸோ அப்ப அந்த ஒரு யுனிக்னஸ் அவர்கிட்ட இருந்தனால தான் அந்த வெற்றியை அவர் அடைய முடிஞ்சது. அதே மாதிரி தான் நம்மளுடைய முகமது அலி பாக்ஸர். அவர் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாராமா. எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஐ எம் தி கிரேட். அவர் என்ன சொல்லுவாரு? ஐ எம் தி கிரேட். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்ல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்டேஜுக்கு அவரை கொண்டு போறாங்க. அப்போ அங்க போகும்போது அவர் அந்த மக்களை பார்த்து ஐ எம் தி கிரேட், ஐ எம் தி கிரேட். ஆனா அவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்ல ஜாயின் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் போட்டிக்கு போறாரு.
யாராவது நம்ம வந்து வெற்றியை முன்னமே வந்து நினைக்க முடியுமா? முன்னமே வந்து டிசைட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா ஆமா சார். அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு அங்க போறாரு. அங்க அந்த போகும் பொழுது அவர் அந்த ஐ எம் தி கிரேட், ஐ எம் தி கிரேட்னு சொல்லிட்டு அங்க போனனால அந்த ஒரு நம்பிக்கை அவரோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சது இல்லையா? இப்போ நீங்க வந்து ஒரு வெற்றியாளராக மாறணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஐ எம் தி கிரேட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யார் சொல்லணும் தெரியுமா? ஐ எம் தி வின்னர் அப்படிங்கிற அந்த வேர்டை யார் சொல்லணும்னா நம்ம தான் சொல்லணும். எப்போ நம்ம நம்மளை வந்து அந்த வெற்றியோட அந்த வெற்றியாளர் அப்படிங்கிற அந்த வார்த்தைய முத நமக்குள்ள நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு சொல்லணும். நீங்க எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி, எதை வெற்றிய ஒரு வேலையை செய்யணும் முடிவெடுத்தாலும் சரி, நான் அதுல சாதிச்சு வெற்றி அடைந்ததற்காக எனக்கே நன்றி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம உயர்த்திக்கணும் சார். நம்மளை உயர்த்தி பார்க்கணும். உயர்த்திக்கணும். நம்மளை உயர்த்தி உயர்த்திக்கணும். பார்க்கணும், உயர்த்தி சிந்திக்கணும். நம்ம வந்து நம்மளை வந்து சாதாரணமா பார்க்காம நம்மனால இது முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்மளே பாராட்டணும் ஃபர்ஸ்ட். நம்ம சொல்லுவோம்ல செல்ஃப் லவ்ல, ம். வாவ் என்ன அழகா இருக்கிற நீ, இல்லையா? கரெக்ட் சார். அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை வந்து போட்டு குழப்பாம ஒரே எண்ணத்துல ஒரே முடிவோட ஒரே ஒரு இதுல மட்டும் இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம் சார். கண்டிப்பா எதை செஞ்சாலும் தொடர்ந்து ஒரே முடிவுல வந்து நம்ம செய்யணும். ஆக்சுவலா இந்த முடிவுகள், இந்த செயல்கள் எல்லாமே வந்து நம்ம எப்போ நம்ம மைண்ட்ல ஓட்டிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஓட்டக்கூடிய ஒரு மைண்டு. இப்போ நீங்க வந்து இதை வந்து ரியலைஸ் பண்றதா இருந்தா, நீங்க வந்து சும்மா இருக்கிறீங்கன்னு வைங்க, எதுவும் செய்யல, ஃப்ரீயா இருக்கீங்க. இப்போ வந்து வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் அப்படியே பெட்ல படுத்திருக்கிறீங்க, ஆனா கண்ணை மூடி இருக்கிறீங்க, தூங்கல. இப்போ உங்களுக்கு ஒரு கனவு வரும் பாத்தீங்களா? வயிறு லைட்டா பசிக்குது, வேலையெல்லாம் முடிஞ்சது, படுத்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய கனவு என்னவாக இருக்க வேண்டும், என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு பசிக்குது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாமா, இல்லை சமைச்சிடலாமா, இல்லை வந்து அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா, இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சுன்னா, நீங்க எப்பவுமே வெற்றியாளராக மாற முடியாது. நீங்க எப்போ சும்மா இருக்கிறீங்களோ அப்போ உங்க மனசுல அந்த வயிறுல பசி இருந்தாலுமே எதை நம்ம செய்யலாம், எதை சாதிக்கலாம், எதை வந்து நம்மனால முடியும், எந்த இடத்த வந்து நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்மளோட ஸ்கில் என்னவா இருக்கு, நம்ம டியூட்டி என்னவா இருக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு எதை பத்தி நகரணும், என்ன ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதை பத்தி நீங்க கனவு காண ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஸ்கில்லாக, நீங்க வெற்றி அடையக்கூடிய இடமாக, உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய கனவாக இருக்கும். எப்போ நம்ம சும்மா இருக்கிறோமோ அப்ப நமக்கு என்ன தோணுதோ, எதை பத்தி நம்ம அதிகமா சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றியாக மாறுகிறது. இந்த வால்ட் டிஸ்னி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த வால்ட் டிஸ்னி வந்து ஆக்சுவலா அதோட ஓனர் வந்து ஒரு சாதாரண ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்த ஒரு பையன். அந்த வால்ட் டிஸ்னி வந்து தன்னோட வாழ்க்கையில ஒரு 8 வயசு இருக்கும்போது ஒரு பார்க் இருக்கு, அவங்க ஊர்ல வந்து ஒரு சைட்ல வந்து ஒரு பார்க் இருக்கு. அந்த பூங்காவோட ஓட்டை ஒரு சைட்ல வந்து அந்த செடியெல்லாம் நகர்த்தி அந்த ஓட்டைக்குள்ளார தலையை விட்டு அங்க இருக்கிற தூரி எல்லாம், ஏன்னா பணக்காரங்க தான் அதுல விளையாடிட்டு இருப்பாங்க. இவன் வந்து ரொம்ப ஏழை சிறுவன்.
அப்ப என்ன பண்றான், அந்த ஓட்ட வழியோட அந்த பார்க்க பார்க்கறான். சோ அந்த மாதிரி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு பையனோட கனவு தான் இன்னைக்கு வால்ட் டிஸ்னி. பாத்தீங்களா? சும்மா இருக்கும்போது நீங்க எதை கனவு காண்றீங்களோ அதுதான் உங்க உண்மையான வாழ்க்கை, உண்மையான வெற்றி, உண்மையான இடம், சார் வாழ்க உண்மையான நிலை. வளமுடன். வாழ்க வளம். நாம எங்க போய் சேரணுங்கிறது அதுதான் சொல்லும். ரோல்ஸ் ராய் யாருக்கெல்லாம் தெரியும்? உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டட், இன்னைக்கு வந்து ஒரு கோடீஸ்வரன் தன்னை கோடீஸ்வரனாக வெளிப்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ரோல்ஸ் ராய். சரி, இந்த ரோல்ஸ் ராய் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ரோல்ஸ்ங்கிறது ஒருத்தர், ராய்ங்கிறது ஒருத்தர், ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேர்த்தோட பேரும் சேர்த்துதான் ரோல்ஸ் ராய். இந்த ரோல்ஸ்ங்கிறவர் ஒரு ஏழை, ஒரு சாதாரண கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதன். அவன் வந்து படிக்கவே இல்லை, படிப்பே இல்லாத ஒரு நபர். அவங்களுடைய அப்பாவோட பட்டறையில தகரம் பெண்டு பண்றது, அந்த மாதிரி வேலைகள்ல இன்ட்ரெஸ்டா அப்படியே கூடயே இருந்த ஒரு பையன். அவனோட ஒரு 15 வயசு வரும்போது அந்த தகரம் பெண்ட் பண்ற கம்பெனியில இருந்துட்டு அந்த சிஸ்டத்தையே வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக் சிஸ்டமாக மாற்றிய ஒரு பையன். அதுக்கப்புறமா அந்த எலக்ட்ரானிக் பொருள்களை வந்து ஒரு வடிவமைச்சு சின்ன சின்ன ஃபேனு, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சு விற்ற ஒரு நபர். அப்போ ஒரு கட்டத்துல அந்த எலக்ட்ரிக் பொருள், எலக்ட்ரிக் கம்பெனி வந்து, அதாவது ஃபேனு, பல்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் சொந்தமா கைப்பட செஞ்சு வித்துட்டு இருந்த ஒரு நபர். ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, பெரிய பிராண்டு வந்து இதை காப்பி பண்ணி அவங்க பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் பண்ணிட்டாங்க. இவர் ஒரு ஏழை, ரோல்ஸ் ராய் ஓனர். மனம் உடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அப்ப டாக்டர் சொல்றாரு, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, இவ்வளவு தூரம் சம்பாரிச்சிட்டீங்கல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க, நீங்க ரொம்ப திங்க் பண்றீங்க, ஓவர் திங்க் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு கார் எடுத்துட்டு அப்படியே ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க, அப்போ உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்றாரு. இவர் அதுக்காக ஒரு பழைய காரை வாங்கிட்டு அப்படியே வந்து தன்னோட குடும்பத்தையும் கூப்பிட்டுட்டு போறாரு. போகும்போது அந்த கார் ஒரு கம்ஃபர்ட்டா இல்லை. கடா குடா டபால் டுபில்னு பழைய ஓட்டக்கார் தானே, ஓட்டக்கார் எப்படி போகும்? நல்லாவா போகும்? அந்த ஓட்டக்காரில் போய் டூர் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்து சிந்திக்கிறாரு, இந்த ஓட்டக்காரை ஏன் லக்ஸரி காரா மாற்றக்கூடாது அப்படின்னு. முத அந்த ஐடியா தான், அந்த தாட் தான், அந்த சிந்தனை தான் இன்னைக்கு ரோல்ஸ் ராயை உருவாக்கியது. பாத்தீங்களா? நம்ம எப்ப சும்மா இருக்கிறோமோ, எப்போ அந்த சும்மா இருக்கும்போது ஒரு விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அதுதான், அந்த சிந்தனை தான், அந்த கனவு தான் நம்மளை வெற்றியாளர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு பாதையையும் நமக்கு காண்பிக்கும். ஸோ அப்ப கனவு காணணும், சும்மா இருக்கும்போது கனவு காணணும். என்ன காரணங்க? ஏன்னா நம்மனால எதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும், நம்மனால எதை சரியாக செய்ய முடியுங்கிறதையும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி நம்ம எந்த திசையில பயணிக்கணுங்கிறதும் நமக்கு தெரியணும். இது எதுவுமே தெரியாம நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நம்மனால வெற்றியாளராக மாற முடியாது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு முடிவுகள் எடுக்க தெரியும். இந்த முடிவு எடுத்தா இது சரியா இருக்குமா, தப்பா இருக்குமா, நான் இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு தொடர் முயற்சி, விடா முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேஎஃப்சி சிக்கன், கெண்டக்கன் சிக்கன், அவரோட பேரை சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா அவரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணது 62 வயசுல. அவர் வந்து ஒரு
மிலிட்ரி மேன். அங்கிருந்து வந்து பல ஆண்டுகள், பல முயற்சிகள், பல தொழில்கள் செஞ்சு கடைசியா சோத்துக்கு வழி இல்லைன்னு ஆனப்போ ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போன, ஹோட்டல்ல வேலை சாப்பாடு கிடைக்கும் இல்லையா, அதோட சமைக்கிற வேலையும் கிடைக்கும், அப்ப பிளேட் கழுவுற வேலையும் கிடைக்கும். அப்படி ஒரு வேலைக்கு போன ஒரு நபர் வீட்டு செலவுக்காக அந்த இடத்துல போய் அவர் அந்த ஹோட்டல் தொழிலை கத்துக்கும் பொழுது, அந்த கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. அங்க ஆல்ரெடி நிறைய சிக்கன் ஃப்ரை எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இவரு போய் ஒரு வித்தியாசமா ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு சிக்கன் ஃப்ரையை கண்டுபிடிச்சு அந்த ஓனர்கிட்ட போய் சொல்றாரு, சார் இந்த மாதிரி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதை வந்து நம்ம கடையில் விற்றோம்னா நல்ல வியாபாரம் கிடைக்கும்னு சொல்றாரு. அவர் வேலையை விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஏன்னா இவ்வளோ பொருளை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே முட்டாள் சொல்லி துரத்திட்டாங்க. அப்புறம் அந்த ரெசிபியை வந்து வீட்டில் போய் செஞ்சு பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போய் பல ஹோட்டல்கள்லையும் போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன், இந்த மசாலாவை போட்டால் இப்படி வரும்னு. கிட்டத்தட்ட 1000 நபர்களை அலைஞ்சு திரிஞ்சு போய் சந்திச்சு கேட்குறாரு. அன்னைக்கு அந்த 1000 நபர்களும் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, துரத்தி விட்டாங்க. இவரை ஒரு மாஸ்டராகவே ஏற்றுக்கல. கடைசியில தான் வந்து சுயமா தனியாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் வெற்றியாளராக மாறுறாரு. இன்னைக்கு ஒரு ஒரு சந்திலையும் உலகம் பூரா அந்த கேஎஃப்சி சிக்கன் இருக்கு. அது ஒரு வேஸ்ட், உப்பும் இல்லை மிளகும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க ஃபுல்லா அதுக்கு தான் அடிக்ஷன். பாத்தீங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதுல ஒரு யுனிக்னஸ் வேணும். அந்த யுனிக்னஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய சிந்தனைகள். எப்போ நீங்க தனியா இருக்கும்போது ஒரு விஷயம் உங்களை ஒரு தூக்கத்தை கெடுக்குதோ, உங்க கனவை வந்து கெடுக்குதோ, உங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்து அதிகமா வர ஆரம்பிக்குதோ, அதுதான் உங்களோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடியதாக மாறுது. ஒரு வெற்றியாளர் வந்து அந்த கனவை காணும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் விஷயம், ஒரு மனசை வந்து திரும்ப 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 ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த விஷயத்த செய்யணும். செஞ்சாதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நான் இன்னைக்கு கூட நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன தெரியுங்களா? நான் இந்த ஊருக்கு வந்தப்போ, இந்த கேரளா வந்தப்போ ஒரு இடத்துல போய் ஒரு ஷாப் போடுறோம். அந்த இடத்துல பயங்கரமான லாஸ், ஒரு 10 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஊரை வந்து நம்ம செலக்ட் பண்றோம், இந்த ஊர்ல போய் கடை போடலாம் அப்படின்னு. மேபி அந்த ஊர்ல போட்டிருந்தா சக்சஸ் ஆயிருக்கும். 10 லட்சம் ரூபாய் நான் தொலைச்சிருக்க மாட்டேன். இதுல எது சரி எது தப்பு யாருக்கா தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? சார் நீங்க பைசா தொலைச்சதுனாலதான் அந்த கடையில் அங்க போயிட்டு கடை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்திருக்குதா சார்? தொலைக்கலன்னா நீங்க கடை அதை பத்தி கடை வச்சனாலதான் தொலைச்சேன். கடை வச்சதுனாலவா? ஒரு இடத்துல கடையை போடாதனாலதான் தொலைச்சேன் நான். ஆனா உண்மையிலே அந்த இடத்துல போய் போட்டிருக்கலாம். போட்டிருக்கல சார் அந்த இடத்துல போய். ஆனா அதுதான் என்னோட வாழ்க்கையோட சூன்யமாக அமைஞ்சிருக்கும். இந்த தோல்விதான் இன்னைக்கு உங்களை வந்து இங்க உட்கார வச்சிருக்கு. நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்னா நான் அந்த நல்ல ஊர்ல அந்த இடத்துல போய் கடை போட்டிருந்தேன்னா இன்னைக்கு அந்த கடைக்காரனா இருந்திருப்பேன் இல்லையா? ஏன்னா நல்ல சக்சஸ் ஆயிருச்சு, நல்ல பிசினஸ் நடக்குது. நான் எதுக்குங்க வேற பத்தி சிந்திக்க போறேன்? இருக்கிறதே போதுமானதுன்னு வாழ்ந்திருக்கனா மாட்டேனா? அதுல எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 கிடைச்சிருக்குமா இருக்கும், இல்ல 1 லட்சம் கிடைச்சிருக்குமா இருக்கும். அதோட என் வாழ்க்கையை நிறுத்தி இருப்பனா இல்லையா? போதுங்கிற அந்த மனநிலையில வாழ்க்கை பூரா அங்கேயே வாழ்ந்திருப்பேன் நான். ஆனா இன்னைக்கு அது கிடையாது. பாருங்க, சென்னை போறோம், விழுப்புரம் போறோம்,
இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய கிளாஸ் நடத்துறோம். சார் அது தொலைச்சதுனால சார் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு வந்து டிவி சேனல்ல நியூஸ்ல எல்லாம் நம்ம வர தேடிட்டே போறோம், தேடிட்டு எதை நம்ம தேடுறோமோ அது நம்மள தேடி வந்திருக்கு. நம்ம எதை உங்களுக்கு வந்து தேடணுங்கிறத பிரபஞ்சம் விட நீங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு எந்த ஒரு நினைச்சிருக்கு, அதனாலதான் உங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்கு. நீங்க ஏன்னா அந்த தொலைச்சாதான் அடுத்தது முடிவு ஒண்ணு கிடைக்கும். அந்த முடிவு சரியான ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை வேண்டான்னு வச்சுட்டு தப்பான முடிவை எடுத்து கடுமையான லாஸ் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப தோல்வியும் ரொம்ப நஷ்டத்தையும் ஒண்ணுமே இல்லாம ஆகி இன்னைக்கு வந்து திரும்ப அதுல இருந்து இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா அதுக்கு முழு காரணமும் அந்த தவறான முடிவு தான். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் தவறான முடிவு கிடையாது, அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான முடிவு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறாதான் இருக்கும், தப்பாதான் போகும், ஃபெயிலியர் தான் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், விடாம நிறைய முடிவுகளை எஃபோர்ட் எடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இருக்கணும். முடிவை சார் எடுக்கிறத நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அது அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம போக இடம் தடுத்துரும். அது நம்மளை அடுத்த இடத்துக்கு போக விடாம நம்மளை அழிச்சிரும். நம்ம அழிவை நோக்கி தோல்வியை நோக்கியே முடிவெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்ப அந்த மாதிரி நம்மளோட நஷ்டத்தை நோக்கியே நம்ம தயாராக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தா நம்மளோட தோல்வி ஒரு தோல்வியும் ஒரு பாடத்தை நமக்கு கத்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த முகமது தோல்வியில கஜினி என்ன மாதிரி இருக்கு, இருக்கணும் சார். எஸ் 17 முகமது முறை கஜினி மாதிரி அந்த 17 முறை படையெடுத்து கடைசியில வின் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆமா. எஃபோர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்மளோட ஒரு தோல்வியும் நம்மளுடைய பயத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? நம்மளோட Yes, sir. முயற்சிகள் நெகட்டிவ் தாட்ஸை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி நெகட்டிவான முடிவை எடுத்துட்டோம்னு சொல்லி நம்ம அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. நம்மனால என்ன செய்ய முடியும் என்ன நம்மனால நடத்த முடியும், நமக்குள்ள என்ன ஸ்கில் இருக்குன்னு நம்ம முடிவெடுத்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்த முடிவுகள் வந்து எப்பவுமே தவறா போகாது. அந்த முடிவுகளுக்கும் அந்த தோல்விகளுக்கும் உள்ளார என்ன இருக்குங்கிறத கத்துக்கிட்டு அங்கிருந்து நம்ம வந்து வெளியே வர்றதுக்கான நிறைய விஷயங்களை வந்து நம்ம அங்கிருந்து படிச்சுட்டு வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி நம்மளையே வந்து நிறைய இடத்துல அந்த தோல்விகளை சந்திக்கக்கூடிய நபராக நம்ம நெகட்டிவை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபராக நம்ம ஆயிட்டோம்னா நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. மெயினான கான்செப்ட் அதுதான். நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன வாங்கணும், நமக்கு என்ன நமக்கு தேவைங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நம்மளால வெற்றியாளராக மாற முடியல. இப்போ நீங்க வந்து ஒரு வெற்றியாளராக மாறணும்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வேணும் இல்லையா? ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கணும். இல்லைன்னா பணம் சார்ந்து அந்த பணத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவராக இருக்கணும். இல்லைன்னா குடும்பம் சார்ந்து அந்த சிந்தனை இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும். இப்போ இதுல ஏதாவது ஒரு விஷயத்த உங்க மைண்டுக்குள்ள வச்சிருந்தாதான் நீங்க ஒரு வெற்றியாளராக மாறணும். என் வாழ்க்கையில வந்து பணம் தான் முக்கியம், நான் மிகப்பெரிய மல்டி பில்லியனராக மாற போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக உழைக்கக்கூடிய நபராக இருந்தா நீங்க மற்றதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை உருவாக்குவதற்காக உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நல்ல ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி நம்ம ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா உங்க உடலை வந்து மிக கட்டுக்கோப்பாக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நீங்க செய்வீங்க. ஸோ அதுல வந்து நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க. நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், உங்க குடும்பம் வந்து அந்த ஊர்லயே பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு குடும்பமாக மாறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த குடும்பத்துக்கான எஃபெக்டை போட்டு அதுக்குண்டான ரிலேஷன்ஷிப்பு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இப்ப இதுல நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம அந்த ஒரு குடும்பத்தையோ பணத்தையோ ஆரோக்கியத்தையோ ஒரு முன்னிறுத்தி இதுதான் எனக்கு தேவைன்னு நம்ம முடிவு பண்ணி அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அந்த நிகழ்வை நம்ம இழக்கவே மாட்டோம் இல்லையா?
நமக்கு போற பாதையே தெரியாது, நம்ம எங்க போறோங்கிறதே நமக்கு தெரியாது. அப்புறம் நமக்கு இழப்புகள் இருக்குமா இருக்காதா? ஏன்னா நீங்க கண்ணை கட்டிட்டு பயணிக்கிறீங்க, அங்க போய் எங்கேயோ முட்டுச்சுன்னா அது அப்படியே முட்டிக்க வேண்டியதுதான். நமக்கு வந்து அது போய் எங்க முட்டுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது, எங்க முட்டுதோ அங்க போய் முட்டிக்க வேண்டியது. அப்ப நமக்கு போற பாதை கூட நமக்கு தெரியறது இல்லை, இருந்தாலும் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, எது நமக்கு சரி என்பதை நம்ம முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு எது பாசிட்டிவான விஷயம், எது நமக்கு பாசிட்டிவா தருங்கிறது நமக்கு தெரியணும். என்ன ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் வந்தாலுமே அந்த நெகட்டிவை உங்களால கடந்து போக தெரியும். பாசிட்டிவா சிந்திக்கிறது மட்டும் இல்ல, நெகட்டிவை ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவை ஃபேஸ் பண்ணி நம்ம அதை கடந்து போகும் பொழுதுதான் நம்மளால வந்து அந்த வெற்றியை நம்மளால போய் அடைய முடியும். ஏன்னா நமக்கு அந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன நெகட்டிவை நம்ம கடந்து போனோம்னா நமக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் வேணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின். உங்களுக்குள்ளார ஒரு டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து அந்த இடத்த முழுமையா போய் தொட முடியும். செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத ஒரு நபர்னால மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொடவே முடியாது. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கையில எடுத்துட்டோம்னா அதை வந்து சுய கட்டுப்பாடோட நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப காலையில அலாரம் அடிக்குது, இல்லைன்னா நீங்க இந்த கிளாஸுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. செல்ஃப் டிசிப்ளின்னா என்னங்க? இப்ப காலையில நான் வந்து எந்திரிச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நைட் தூங்கினா தானே காலையில எந்திரிச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது, அதனால நான் தூங்கித்தான் ஆகும். ஆனா இவ்வளோ நாளுமே நான் பெருமைக்காக சொல்லலை, இன்னைக்கு ஒரு 3 வருஷம் தாண்டிட்டோம். இது இந்த இதுல மே மாசம் தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 3வது 3 வருஷம். வருஷம் நம்ம கடந்துட்டு இருக்கோம். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறேன் நான். என்னோட ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் கிளாஸ்ல இருந்து இன்ன வரைக்குமே 1000 நாட்களை கடந்துட்டோம். இனி அடுத்தது மிகப்பெரிய வெற்றியா தான் இருக்கணும். ஏன்னா ஷேக்ஸ்பியர் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நம்ம முறியடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நீ திரும்ப திரும்ப 1000 நாட்கள் செய்தால் நீ அதுல வந்து ஒரு பெரிய ஸ்கில்டு பர்சனாக மாறிடுவ. அதுல நீ வந்து ஒரு சாதனையாளராக, நான் எப்பவுமே அதை செஞ்சுட்டே இருந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த 1000 நாட்களை நம்ம கடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 1000 நாளை கடக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த 1000 நாளுமே வந்து அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு உட்காந்துருவேன். இன்ன வரைக்கும் அலாரம் அடிச்சு நான் எந்திரிக்கல. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் மஸ்ட். இது ஒரு சாதாரண விஷயம்தான், இதுக்கெல்லாம் போய் ஒரு அலாரம் அடிக்கிறதுக்கெல்லாம். இது வந்து செல்ஃப் டிசிப்ளின். என்னன்னா உங்களுடைய மனசும் உடலும் அலாரமே வைக்கிறது இல்லை சார். சார் அலாரமே வைக்கிறது இல்லை. ஆனா அவர் எந்திரிச்சிருவாரு. அந்த டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அலாரம் வைக்காம எந்திரிக்கிறதா இருந்தா அந்த டைம் வந்து நமக்கு முன்னாடி பின்னாடி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட வராம இருக்கிறதுக்காக தான் நான் அலாரம் வச்சிருக்கேன். ஓகே. ஏன்னா அந்த பெல் அடிக்கும் போது 50 அப்படின்னா நம்ம 44க்கு எந்திரிச்சு உட்காந்துருப்போம். எந்திரிச்சு அதை பார்க்கும்போது இன்னும் 5 நிமிஷம் இருக்கும். அதுல இன்ன வரைக்கும் கடவுள், அந்த பிரபஞ்ச சக்தி அந்த ஒரு டிசிப்ளினை என்கிட்ட வச்சுட்டே இருக்காங்க. நான் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் அப்படிதான் பண்ணக்கூடியவனாக இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாங்க, வெற்றியாளராக மாற முடியும். நம்ம திரும்ப திரும்ப நம்மளோட உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம உழைக்கிறோங்கிறது ஒரு கான்செப்ட் ஓகே தான், நம்ம வந்து உழைக்கிறோம், அது வந்து ஒரு சிஸ்டம் ஓகே. ஆனா இந்த உழைப்புல ஒரு முக்கியத்துவம் இருக்கு, என்ன தெரியுங்களா? அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்கிறது. நீங்க எப்ப வெற்றியாளராக மாறி பாத்தீங்களா, உங்களுக்கு அலாரம் வந்து கரெக்டா ஒரு 5:30 மணிக்கு அடிக்குது அப்படின்னா அந்த 5:25க்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் உழைப்பு அதிகம்.
என்னது அது? எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் உழைப்பு அதிகம். இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நம்ம அந்த செய்யற செயல்ல எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்த கொடுக்கக்கூடியவர்களாக கொஞ்சமா அப்படி கொடுத்தோம்னா நம்ம என்ன ஆளுங்க? வெற்றியாளர். அதிகமா செய்யணும். அதை எதுக்காக செய்யணும்னா நமக்காக செய்யணும். அதை நம்ம தனியா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நீங்க வந்து உங்க விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா கொஞ்சம் அதிகமா நீங்க செய்யக்கூடியவர்களாக இருந்தாதான் உங்களால ஒரு வெற்றியாளராக மாற முடியும். மாற முடியும். ஏன்னா அப்பதான் நமக்குள்ள வந்து ஒரு உற்சாகம் ஏற்படும் இல்லையா? நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? நம்மளோட வேலையில என்ன செய்யணும்னா நமக்குள்ள நமக்கே ஒரு உற்சாகம் வேணும், ஒரு இன்ஸ்பைரிங் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்ப யார் நல்ல ஒரு கேண்டிடேட்டா மாறுறாங்க, அந்த அந்த இடத்துல வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல லேபராக மாறுறாங்கன்னா நமக்கே தெரியும். நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து வீட்டு வேலை செய்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமா ஒரு சின்ன வேலை இருக்கும். என்னன்னா ஒரு சின்ன கிளீனிங் ஒர்க். ஸோ அதையும் சேர்ந்து அவங்க செஞ்சுட்டு போனா நமக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு பெயிண்டர் இருக்கான். அந்த பெயிண்டர் வந்து இப்போ நான் அவனை கூப்பிடுறது இல்லை, துரத்தி விட்டேன். ஏன்னா இப்போ அவன் சரியில்லை. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நார்மலா வந்து நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து எல்லாரும் பெயிண்டரும் வந்து எல்லா பெயிண்ட் அடிப்பாங்க. பட் இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆசிட் எடுத்து நம்மளோட அந்த டைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கிச்சன் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸு, இதையெல்லாம் ஒரு ஆசிட் போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ளோர் டைல்ஸு இதையெல்லாம் அந்த எங்கேயெல்லாம் வந்து அந்த பெயிண்ட் சிந்தி இருக்குதோ அதையெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அழுக்குகளாக இருக்கும்ல அதையும் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு குணம் இருந்தனால பல வருஷமா அந்த ஒரே நபர் தான் நம்மளோட ஃபுல் பில்டிங்குக்கும் ஒரு பெயிண்டராகவே இருந்தாப்புல. இன்னைக்கு என்னன்னா அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டான். சொந்தமாக வீடெல்லாம் கட்டிட்டான். ஸோ அதனால வந்து ஒரு கொஞ்சம் டீம் செட் ஆயிருச்சு. அப்போ ஒர்க் பண்ணுறதே இல்லை, வேலையே செய்யறது இல்லை. இப்போ என்னன்னா அவர் ஓனர் ஆயிட்டாரு. அதனால அந்த ஓனர் ஆனனால வேலையே செய்யறது இல்லை, வர்றதே இல்லை. எப்போ கூப்பிட்டு சொன்னாலும் ஒரு 4 பேர்த்த கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாப்புல. இந்த 4 பேருமே சோம்பேறிங்க, இந்த எக்ஸ்ட்ரா வேலை செய்யாத ஆளுங்க. நம்ம எதையா சொன்னோம்னா அதுக்கு பதில் தலையிலா செஞ்சு வைக்கிற ஆளுங்க. ஸோ அதனால அந்த கான்ட்ராக்டே அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், அவங்க வேண்டான்னு வச்சுட்டோம். இப்போ வேற ஆளுகளை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பாருங்க என்ன காரணம்? ஒரு சாதாரண பெயிண்டரையே நமக்கு எப்போ பிடிக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக எக்ஸ்ட்ரா செய்யறதுனால. அப்போ நம்ம வேலைகளை நம்ம வந்து சும்மா சாதாரணமாக செய்யறதை விட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இல்லையா, கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த விஷயத்தை செய்யும் போது அதுல பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம அதிகமா அதை செய்யும் பொழுது நம்மளை அறியாம அது என்ன ஆகுதுங்க, நம்மளால சாதிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போறோம். இப்போ நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு 30 நிமிஷம் உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த 30 நிமிஷத்துல அந்த பொருள் வந்து போர் அடிக்கல அப்படின்னா நீங்க அதுல ஸ்கில்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா நீங்க அதை ரொம்ப விரும்பி செய்யறீங்கன்னு அர்த்தம். யார் ஒருத்தருக்கு ஒரு 30 நிமிஷம் ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா ரொம்ப கஷ்டமா ஐயோ இது ரொம்ப ரிஸ்கா இருக்க போதும்னு தோணுதோ, எப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகுதோ அந்த தொழில் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்க அதை மனசுல சந்தோஷமா அதை செய்யற நிலையில நீங்க இல்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம அந்த செய்யக்கூடிய அந்த வேலையில கவன சிதறல் வருது, நமக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பயங்கரமா கவன சிதறல் வருது அப்படின்னா நிச்சயமா அந்த தொழில் வந்து உங்களுக்கு உகந்த தொழிலே அல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு தொழில் ஒரு வேலை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது.
அந்த சாப்பிட்றதுக்கோ போறதுக்கோ மனசே வர மாட்டேங்குது. இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு செய்யலாம், இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதுதான் உங்களுடைய வெற்றியின் பாதை. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில். இப்போ நமக்கு என்ன செய்யறோம்னு தெரியாது, ஆனா இந்த மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தோம்னா நம்மளுடைய கனவுகளை வந்து அது வெளியே வரக்கூடியதாக இருக்கும். அந்த வெற்றியை வந்து நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணுங்க, எந்த ஒரு பொருள் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்குதோ, நம்ம வந்து எப்பவுமே அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய வெற்றியோட பாதை. எந்த சிந்தனை வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துதோ அதுதான் நம்ம வெற்றியோட பாதை. அதே மாதிரி தான் நம்மளோட கனவுகள். நம்ம போய் ஒருத்தர் சொல்றோம், நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீடு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் இருக்க போகுது, பல கோடி ரூபா விலை மதிக்கக்கூடியது. அது அந்த ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி நீளம் இருக்கணும் அப்படின்னு நம்ம போய் ஒரு கதையை சொல்கிறோம், ஒரு கனவை சொல்கிறோம். ஃப்ரண்டேஜ் வந்து 100 அடி அகலம், பேக் எவ்வளோ நீளங்கிறது முக்கியம் இல்லை, அது ட்ரெயின் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த முகப்பு வந்து 100 அடி இருக்கணும், நிறைய தூண்கள் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கணும், அந்த ஃப்ரண்டேஜ் இந்த மூலையில் உட்காந்து பார்த்தா அந்த மூலை வரைக்கும் தெரியணும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய, எல்லாரும் 40 அடியே பெருசுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஒரு 60 அடியே வந்து ரொம்ப ஓவரா வீடு வந்து அகலமாயிரும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு 100 அடி அகலமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உனக்கு நீ என்ன லூஸான்னு கேட்பாங்க. அப்படிதானே? எஸ் ஆர் நோ? நான் பேலஸ்ல இருக்கணும்னா என்னோட பேலஸோட என்ட்ரன்ஸ் 100 அடியா தாங்க இருக்கும் இல்லையா? எஸ் ஆர் நோ? உங்களுக்கெல்லாம் பேலஸ் வேணும்னா சொல்லுங்க எஸ் ஆர் நோ. யாருக்கு பேலஸ் வேண்டாமா? வேணும் சார். ஏன் சார், எல்லாருக்கும் வேணும் சார். சொல்லுங்க. அப்போ அந்த எல்லாருக்கும் வேணும் சார். பேலஸ் 100 அடி அகலம் தான் இருக்கும், வீடு தான் 20 அடியில இருக்கும், பேலஸ் எவ்வளவு இருக்கும்? அப்ப நம்ம போய் கனவுகளை சொல்லும் போது என்ன ஆகும், கொஞ்சம் பேர்ல சிரிக்கதான் செய்வாங்க, கேலி பண்ணதான் செய்வாங்க, உங்களுடைய அந்த உங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி தான் சொல்லுவாங்க, உங்களை நீ ஒரு அரலூசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம வந்து இல்லை, என்னோட வீடு, என்னோட வாசல், என்னோட அந்த பேலஸோட என்ட்ரன்ஸ் 100 அடி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களை நம்பணும், உங்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு போகும்போது நமக்கு அதுக்கான உழைப்புகளை நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஒரு லூஸாக ஒரு பைத்தியமாக தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் உங்களை பார்த்து நீ ஒரு அரலூசு, நீ அது இப்படியெல்லாம் சிந்திக்காதேன்னு சொல்லக்கூடியதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறவங்க, கெட்டவங்க, அதாவது உங்களை வந்து ஒரு வன்மமாக பார்க்கக்கூடியவர்கள் ஒரு குறை கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது வன்மமா குறையா நன்மையாங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம எதையாவது நம்மளோட கனவுகளை போய் சொல்லும் போது அந்த கனவுகளை கேட்டு சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம கனவுகளை கேட்டு பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம்மளை வந்து தேவையில்லாம குறை கூறி நம்மளை வந்து ஒரு வன்மத்தை நம்ம மேல பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இப்ப இந்த நபர் வந்து நம்ம மேல வன்மத்தை கொடுக்குறாரா, உண்மையிலே நம்மளோட குறைகளை எடுத்து சொல்றாரா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி அந்த நபரை உங்க கூட வேணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணி அவங்கள வச்சுக்கணும். ஏன்னா நீங்க லூசு தான், ஆனா நாளைக்கு உண்மையான கோடீஸ்வரன். ஸோ இந்த கனவை மதிக்கக்கூடிய நபர்களை நீங்க கூட வச்சுக்கணும், மதிக்காத நபர்களை என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும். அப்ப இங்க வந்து நீங்க சொல்றீங்க, எனக்கு நைட்டு தூங்கும்போது கனவு கண்டேன் சார், அந்த கனவுல வந்து என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கிட்டத்தட்ட 18 தூண்கள் இருக்குது, அவ்வளோ நீளமான அந்த கோல்டன் பில்லர்ஸ் அந்த இடத்துல நான் பார்த்தேன், அதுக்குள்ள பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் செவுர் இருந்துச்சு, அதுலேயும் கோல்டு டச் இருந்துச்சு,
அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, அந்த பேலஸ் பயங்கரமா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு, அதுல தான் நான் வசிக்கக்கூடியவராக இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஃபீல் இருக்குல்ல, நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்களாக மாற்றும். ஆமா, இங்க இருக்கிறதுக்கே வீட்டுக்கான வாடகை கொடுத்துட்டு இருக்கிற உனக்கு வந்து பேலஸா அப்படின்னு சொல்லுவாங்க, பொறாமப்படுவாங்க, உங்களை பைத்தியக்காரனா மாத்துவாங்க. அப்ப நீங்க அதை சிந்திக்க கூடாது, நான் அங்கதான் வாழுவேங்கிற வாசி உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மேல நமக்கு வந்து ஒரு பயங்கரமான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஆடியோ வரலையா, நோ ஆடியோங்கிறாங்க. இல்லையே, எனக்கு என்னோட இதுல கேக்குதே நான் பேசுறது. நல்லா கேக்குதுங்க சார். கேக்குது. இல்ல, எனக்கு இங்க ரெண்டு சிஸ்டம் இருக்கு, இந்த இதுல நான் பேசுறது நான் கேட்டுதான் இருக்கேன். நல்லா கிளியரா கேக்குதுங்க சார். ஓகேம்மா, நோ ஆடியோனாங்களா, அதனால தான் பார்த்தேன். அப்ப பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நான் தோத்தே போக மாட்டேன்னு நினைக்கிறது அல்ல. நிறைய பேர் நினைச்சுக்காங்க நான் தோத்து போகவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையில் அப்படி கிடையாது. நான் தோத்தேன் என்று நினைத்தாயா, நான் தோற்க மாட்டேன் என்று நான் நினைச்சா மட்டும்தான் நான் தோற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித்தோட வார்த்தை மாதிரி, தன்னம்பிக்கைங்கிறது நம்ம எல்லா தோல்விகளையும், எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அதை கடந்து என்னால அதிலிருந்து வெளியே வர முடியும் நினைக்கக்கூடியது தான் தன்னம்பிக்கைங்கிறது. தன்னம்பிக்கைங்கிறது என்னங்க, நான் எவ்வளோ தோல்விகள் வந்தாலுமே நான் வெற்றியை அடைஞ்சே தீருவேங்கிற அந்த மனசு இருக்கிறது தான். ஏன்னா தோல்வியே வராது நினைக்கிறது வந்து தன்னம்பிக்கை கிடையாது, அது வந்து ஒரு விதமான சைக்கோட்டிசம் சொல்லலாம். நீங்க தேவையில்லாத ஓவர் திங்கிங், அது ஓவர் தாட்டு, ஓவர் கான்ஃபிடென்ட், அது வந்து உங்களை வந்து எப்பவுமே அழிச்சிடும். ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாம தோல்விகளை ஏற்றுக்கிட்டு தோல்வியை கடந்து நான் வெற்றியாளராக மாறுவேங்கிற நம்பிக்கை தான் உண்மையான அந்த தன்னம்பிக்கை. அந்த நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும்னா அதுதான் வந்து நம்ம வெற்றியாளராக மாறுவதற்கு காரணமாக மாறுது. நம்மளுடைய வெற்றிகளை வந்து நெகட்டிவாக பேசாத நபர்கள், நம்மளோட தோல்வியை கொண்டாடாத நபர்கள், இவங்க தான் நம்மளை சுத்தி இருக்கணும். நமக்கு ஒரு லாஸ் வந்துருச்சு, தோத்து போயிட்டோம் அப்படின்னா உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? உங்களை சுத்தி அப்படி இருக்காங்களே நிறைய பேர். நீங்க நல்லாயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. இந்த மாதிரி நபர்களை தயவு செஞ்சு கட் பண்ணி விட்டுருங்க, ஆலோசனையே பண்ணாதீங்க. மனசாட்சியோ இல்ல வந்து அவங்களுக்காக ஒரு சின்ன மன இரக்கம் கூட பற்றாதீங்க, அவங்கள வந்து உங்களிருந்து துரத்தி விட்டுருங்க. என்ன பண்ணும், அவங்கள உங்க கூட தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில வச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையவே அவங்க முழுமையாக அழித்து விடுவார்கள். நம்ம எப்பவுமே தைரியமா இருக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனை போய் டமல் டமல் மூஞ்சில குத்தி அடிச்சு நான் வந்து ஜிம்முக்கு போய் கை கால்ல பெருசா வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது அல்ல தைரியம், இல்லையா? ஒரு சரியான செயலை சரியான டைம்ல சரியான முறையில செய்யக்கூடியதுதான் தைரியம். தைரியம்ங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயத்த தைரியமா செய்யறது, அதுதான் நம்மளோட தைரியம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பொறுப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளோ நஷ்டமானாலும் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் என்ன தவறுகள் நமக்குள்ள நடந்தாலும் வெளியே நடந்தாலுமே சீக்கிரமா நம்ம போய் அந்த பொறுப்பை வந்து நம்ம ஏத்துக்கிறது. ஒரு 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 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு வெளியே இருக்கிற நபர் வந்து அதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவார். அப்ப அந்த மிஸ்டேக்கை வந்து சும்மா போய் அவங்கள நீங்க பண்ணனாலதான் இப்படி ஆச்சு, நீங்க பண்ணனாலதான் அப்படி ஆச்சு, நீ வந்து சரியில்லை அதனாலதான் இதாச்சு, நீ சரியில்லை, நீ அங்க சரியில்லை, நீ இங்க சரியில்லைன்னு மற்றவர்களை வந்து குறை காட்டுவதை விட, அவங்கள வந்து குறை சொல்வதை விட நம்ம வந்து என்ன கரெக்ஷன் ஆகணும், உங்ககிட்ட என்ன தப்பு வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டு நான் அந்த நபரை கடந்து செல்வதற்கான வழிகள் என்ன
அதுக்கு நான் என்ன உழைப்பு போடாம இருக்கிறேன், நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னா ஓடிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ள ரியலைசேஷன் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ரியலைசேஷன் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால வெற்றியாளராக மாற முடியும். அதே மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா நம்ம நினைச்சா உடனே எல்லாம் வெற்றி கிடைக்காது. உடனே வந்து அதெல்லாம் நடந்துராது. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், டைம் எடுக்கும். பாத்தீங்களா, 10,000 முறை முயற்சி செஞ்சுதான் பல்ப் எரிஞ்சிருக்கு. 1000 பேர் ரிஜெக்ட் பண்ணனாலதான் கெண்டக்கன் சிக்கன் வந்திருக்கு. பழைய ஓட்டக்காரில் கொடன்னு போனனாலதான் இன்னைக்கு வந்து ரோல்ஸ் ராய் வந்திருக்கு இல்லையா? அதுவும் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ராய்னு இன்னொருத்தர் இருந்திருக்கிறாரு. அவரோட கம்பெனி வந்து இவங்களோட வண்டியோட மாடலை பார்த்துட்டு சரி ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து மேனுஃபேக்சரிங், ஏன்னா என்கிட்ட ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணி விடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க செஞ்ச விஷயம்னால தான் இன்னைக்கு ரோல்ஸ் ராய் காருங்கிறது வந்திருக்குது. அப்போ இதுக்கு உண்டான கால அவகாசம் எடுக்குமா எடுக்காதா? கண்டிப்பா டைம் எடுக்கும். 1000 நாட்கள் நீ ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தீன்னா நீ அந்த செயல்ல ஸ்கில்டு பர்சனாக மாறி விடுவாய். ஷேக்ஸ்பியர் சொன்ன வார்த்தை. அப்ப 1000 நாள் நீங்க காத்துதான் இருக்கணும். இந்த வெற்றியாளர்கள், வெற்றியை சந்திச்சவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு நாள்ல வர போட்டோ கிடையாதுங்க. அவங்க 1000 நாளுங்கும் போது ஒரு நாள் அவங்க ஸ்டேஜில் ஏறி, இப்ப நான் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி இன்னைக்கு ஒரு அவார்டு வாங்குறேன் அப்படின்னா 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? ஓ பரவாயில்ல, அவார்டு வாங்கியிருக்காரு, அது ஒரு ரிசல்ட்டாக அவ்வளவுதான். ஆனா அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி 1000 நாள் இருக்கு, 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்தோட அந்த ப்ரோக்ராம் நடத்தினதோட யூடியூப்ல இருந்த சேனலோட வீடியோஸ் தான் அதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. அப்ப 3 வருஷம் தினசரி உழைச்சு 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 அதை அதுல போட்டு 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 நம்ம அவ்வளோ வேலைகள் செஞ்சனால எவ்வளோ எடிட் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேசியிருப்போம், எவ்வளோ புக்ஸ் படிச்சிருப்போம். இப்போ என்கிட்ட எழுதின புக்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. நான் கூட நினைப்பேன் இதையெல்லாம் வந்து ஒரு பிரதியா மாத்திரம் நம்ம எத்தனை புக்கு வெளியிட முடியும், எத்தனை விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ புக்ஸ் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இதோட உழைப்பு வந்து அதிகமா இருக்கும், காத்திருப்பு. இப்போ நம்மளுடைய ஓப்பனா சொல்லணும்னா நம்மளோட அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸோட பேச்சஸ்ல ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஜாயின் ஆகுறாங்க. அது growth இல்லாமே போயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் நம்பர்ஸ் கம்மி ஆயிட்டே தான் வருது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட உழைப்பு இன்னும் நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எங்க வந்து நம்ம நிறைய பிஸியா இருக்கிறோமோ, அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறோமோ, அங்க நிச்சயமா நமக்கு வந்து தோல்விகள் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம நம்ம அதைத்தான் கரெக்ஷன் பண்ணணும் தவிர மற்றவங்களை வந்து குறை சொல்லவோ கூடாது. நம்ம அதை வந்து செய்யவே கூடாது. அப்போ நம்ம இந்த growth-அ கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சரியான முறையில ஒரு டீமா கரெக்டா ஒர்க் பண்ணாதான் நம்மளால வந்து அந்த growth கொண்டு வர முடியும். நம்ம அதுக்குண்டான சப்போர்ட்டிவான ஆளுகளை சரியான முறையில தேர்ந்தெடுக்கணும், சரியான முறையில அதை வந்து செய்யணும். அப்பதான் வந்து நம்மளால அந்த வெற்றியை வந்து அடைய முடியும். இப்போ என் கையில ஒரு அந்த சரியான டீம் வந்து மிஸ் ஆயிட்டாங்க. அந்த டீம் வந்து பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த டீம் வந்து இல்லை. ஸோ அதனால நான் தனியா இருக்கிறேன். அந்த தனிமை தான் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சில தோல்விகளை கொடுத்துருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய பிஸி இருக்கிறனால, நிறைய வருமானங்கள் வந்து நிறைய இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறனால இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பா தெரியல. ஏன்னா வந்து இது வந்துதான் எனக்கு காரியங்கள் நடக்கணும்னு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பல வழிகள்ல வருமானம் வர்றதுனால எனக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தெரியல. என்னால அதை பேலன்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா இந்த 3 வருஷத்தோட உழைப்போட பேக்கப் அது இல்லையா? அந்த 3 வருஷத்தோட உழைப்புனால எனக்கு கிடைச்ச விஷயம். அதனால என்னால இதை பேலன்ஸ் பண்ண முடியும். எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் என்னால இதை கடந்து செல்ல முடியும். என்னால வந்து அதை செய்ய முடியும். ஆனா அது வந்து ஒரு முத ஒருத்தர் செய்யற ஒரு நபர்னால அதை செய்ய முடியாது. அப்ப நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா ஒரு மனிதனோட ரோல் மாடலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். யார் வந்து என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க
அதுக்குள்ள என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான முடிஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அவங்களோட டீமோட நம்ம ஒர்க் பண்ணணும். டீம்னு சொல்லிட்டு சும்மா உட்காரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அங்க இருக்கிற இடத்துல அந்த டீம் ஒர்க் தான் ஒரு இடத்த வளர்த்தும் மேன்மைப்படுத்தும். அது வந்து நமக்கு புரியணும், நமக்கு அது தெரியணும். அப்பதான் வந்து அந்த இடம் வந்து நம்ம பெரிய வெற்றியாளர்களாக மாறக்கூடியதாக இருக்கும். அந்த டீமை வந்து நம்ம கரெக்டாக லீட் பண்ணவும் செய்யணும். ஸோ அதே மாதிரி அந்த ரோல் மாடல் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே டைமில் நமக்கு ஒரு வெற்றி வரணும்னா அதிக நாள் நம்ம காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நேரமும் பொறுமையும் நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம். உங்களுக்கான அந்த ஒரு வெற்றியை பற்றி இன்னைக்கு இங்கே பேசலாம். யார் வந்து இந்த கிளாஸை பற்றியும் இதை பற்றியும் கடைசியில் பேசணும்னு பிரியப்படுறீங்களோ பேசலாம். நேற்று கூட சொன்னோம் இல்லையா, உங்களோட வெற்றிகளை நீங்கள் இங்கே பகிர்ந்துக்குங்க, அதுதான் உங்களை வந்து வளர்த்தோம் அப்படின்னு. சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வர போறோன்றது இந்த வகுப்புக்கு வந்து தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ம் ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கும் போதும் நமக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம் அப்படின்றது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வார்த்தையில உணர்ந்தாங்க சார் இன்னைக்கு. ரொம்ப வெற்றியின் படிக்கட்டு வந்து உடனே டக்குன்னு கிடைச்சிடாது. அது ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா இது பண்ணாதான் நம்ம அதோட உச்சத்தை அடைய முடியும். அது வந்து மேன்மைக்கு தான் கொண்டு போகுது. நம்ம தோல்வி கண்டு பயந்து ஓடக்கூடாது. ஓகே, அதை ரெக்டிஃபை பண்ணி நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு இந்த வகுப்புல இன்னைக்கு புரிஞ்சுதுங்க சார். நிறைய வெற்றியாளர்களோட எக்ஸாம்பிள்லாம் சொன்னீங்க. கண்டிப்பா. அதெல்லாம் நினைக்கும் போது மேல வரணும், பரவாயில்ல, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போகணும், நம்மள நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். கண்டிப்பா. நீங்க வந்து எல்லாம் நம்மளை வந்து அதிக உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி விடுங்க. இல்லைன்னா உங்க வாட்ஸ்அப் குரூப்பை நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க உங்க சைட்ல இருக்கும் இல்லையா, உங்க ஆமாங்க வாட்ஸ்அப்ல வந்து இருக்கும். என்ன இருக்கும்? ஆமாங்க இந்த மாதிரி பெண்கள் குரூப்பு, அதே மாதிரி வந்து வியாபார குரூப்பு, இல்லைன்னா வந்து சிறந்த சிந்தனைகள், அற்புத உணர்வுகள், அந்த மாதிரி எல்லாம் எதெல்லாம் குரூப் இருக்கும், டாக்டர்ஸ் குரூப்பு, அந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும். அதுல எல்லாமே வந்து ஜாயினிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு மெசேஜ் அனுப்புறேன், ஜாயின் திஸ் குரூப் அப்படின்னு சொல்லி. ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு, இயற்கை ஆரோக்கியம், இந்த மாதிரி ஏதோ டாபிக்ல நிறைய குரூப் இருக்கும் உங்க கையில. அந்த குரூப்புக்கு எப்படி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நீங்க ஜாயின் பண்ண அந்த லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த லிங்கை நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். முன்ன இருந்தவங்கள அதை ரெகுலரா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்னாச்சுன்னா அந்த லிங்க்ல வந்து நம்ம அந்த லிங்க்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய மெசேஜ் பண்ணுவோம். அதனால வந்து அதுல இருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம 1000 பேர்த்துக்கு முயற்சி பண்ணும் பொழுது ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி யாரும் வந்து எந்த குரூப்பும் ரொம்ப காலமா தர்றதில்ல. ஏன்னா நானும் அதை பெருசா கேட்கறது இல்லை. என்னன்னா எனக்கும் நிறைய ஒர்க் இருந்துச்சு. இப்போ திரும்ப அதே ஒர்க்கை வந்து நம்ம திரும்ப எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்குண்டான ரொம்ப அப்ரூவல் வாங்கி செய்யறோம். சும்மா சாதாரணமாலாம் செய்யறது இல்லை. முன்ன வந்து பேசிக்கா பண்ணணும், இப்போ வந்து அப்ரூவல் வாங்கி மெட்டால வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதையெல்லாம் வந்து பக்காவா லீகலா பண்றோம். ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு நம்ம அதுக்குண்டான கோர்ஸ் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். 2 நாள் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த கோர்ஸுக்கு பணம் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ 2 நாளாக வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் மெட்டா ஆட்லையும் மெட்டா இதுலேயுமே வந்து வி ஆர் அப்ரூவ்டு. நம்ம வந்து அஷ்யூர்டு ஒரு டீமாக நம்ம வந்து இன்னைக்கு நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னன்னா அங்கீகாரத்தோட வெளிப்பாடு. நிறைய அங்கீகாரங்களை வந்து நம்ம இன்னைக்கு சட்ட ரீதியாகவும், அதே மாதிரி அந்த என்னெல்லாம் வந்து இன்னைக்கு சைபர் கிரைம் வந்து எதையெல்லாம் சொல்லுதோ அதுக்கெல்லாத்துக்கும் சட்ட ரீதியான அப்ரூவலை வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து 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 எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு கொடுத்து கெட்டி வாங்குறோம். இப்போ அந்த இதுக்கு வந்து இந்த கோர்ஸ் படிச்சாதான் இன்னொரு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லீகல் இதுலேயும் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டோம். அதில் எல்லாத்துலேயுமே அப்ரூவல் ஆயிடுச்சு.
ஸோ அதை அந்த மாதிரி நம்ம உழைப்பை வந்து திரும்ப 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 நம்ம போட்டுட்டே இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா திரும்ப திரும்ப சப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட யாரெல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறீங்களோ ஜாயின் பண்ணக்கூடிய அந்த குரூப்புகளை வந்து நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஜாயின் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம், வியூ தி குரூப் அப்படின்னு இருக்கும், ஜாயின் தி குரூப்னு இருக்கும். அந்த மெசேஜை ஃபார்வேர்டு பண்ணால் போதும். அது ஒரு பெரிய வேலை இல்லை. தொட்டால் அது கிளிக் ஆக போகுது. அதை அப்படியே எடுத்து நம்மளுடைய டெய்லி ப்ராக்டிஸில் போட்டாலும் சரி, இண்டிவிஜுவலாக என்னோட நம்பருக்கே ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி உங்களால் முடியுமோ அதை செய்யலாம். ஓகே, அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் எல்லாருமே செய்யுங்க. உங்கள்கிட்ட இருந்து இன்னைக்கே ஒரு 20 குரூப் வர்றதை வந்து நான் இன்னைக்கு எதிர்பார்க்குறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Okay, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார்.